கடைசியாக வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், உங்கள் முழு பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூறுது. அடுத்தது கடைசியாக வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், உங்கள் முழு பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூறுது. ஓகே, முழு பலனா உங்கள் பலம், உங்கள் பலத்தை ஆண்டவர் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு காரியம் ஒரு பாருங்கள், நம்ம ஃபண்ட் ரேசிங்க இந்த ஃபுட் ஃபேர் செஞ்சோம், எல்லோரும் நம்ம முழு பலத்தை போட்டோமா இல்லையா? அந்த மாதிரி டீம் ஒர்க்காக செஞ்சோம். ஆராதிக்கும் பொழுதும் சரி, இசை கருவிகள் வாசிக்கும் பொழுதும் சரி, எல்லாத்துலேயும் நம்முடைய கையை தட்டும் பொழுதும் சரி. சில பேருக்கு கையை தட்டுறது கூட பலம் இல்லை, எல்லாம் வயசான கிழமை மாதிரி ஆகிட்டாங்க, கழுவி மாதிரி ஆகிட்டாங்க. கையை தட்டு அப்படின்னு ஜஸ்டின் சொன்னார்னா அங்கே பாருங்கள் அவ்வளோ பேர் சத்தம் கத்துறாங்க, கையை தட்டுறாங்க அப்படின்னு. இங்கே கையை தட்டினா கைகளை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பாட்டு பாருங்க, பாட்டு வேகமாக போவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டு பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக இருக்குங்க. நான் அவங்களுக்கு கை வலிக்குமா, ஏன்னா கை தட்டி பயிற்சி இல்லை. டெய்லி கை தட்டினா வலி வராது, இது எப்பயோ ஒரு தடவை கை தட்டினா வலி தான் வரும். இடம் அரை மணி நேரம் ஐயோ நிற்க வச்சு நம்மளை வேலை வாங்குறாங்க பாருங்க. கையை தட்டு கையை தூக்கி, இதெல்லாம் எக்ஸசைஸா இல்லை என்னதுன்னு சொல்லி சிலது கருவிட்டு கூட செய்கிறானுங்க. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். சில பேர் எந்திரிக்க மாட்டாங்க, எந்திரிச்சு கைகளை உயர்த்தி கைகளை தட்டி பாடுவோம்னா நம்ம சேர்ச்சில் சில நேரத்தில் நேரத்தில் ஆராதனை வழிநடத்துக்கெல்லாம் பாருங்கள், சில பொம்மைகள் இருக்கும், அங்கேயே உட்காந்துருக்கும் அப்படியே. ஏன்னா பொம்மைக்கு உணர்வு இருக்காது, எவ்வளோ தான் பேசினாலும் விளங்காது, அதுக்கு கண் இருந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி சில பேர் உட்காந்தே தான் இருக்கும். நினச்சிங்க, நான் கைகளை உயர்த்தி சொன்னதை மனிதர்களை, பொம்மைகள் அல்ல. அடுத்த தடவை நீங்கள் சொல்லணும். ஆகையால் இன்றைக்கி நாம் எல்லாரும் மனிதர்களாக கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி மனிதர்களாக தேவனை ஆராதிப்போம். அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்ம தேவனை ஆராதிப்போம். பொம்மைகளை நான் அழைக்கவில்லை அப்படின்னு. சரியா? பாருங்கள், அப்படிலாம் இருக்கா இல்லையா? ஸோ அதனால் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு நம்ம செய்யணும். எதை செஞ்சாலும்